இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கத்தோலிக்க திரு அவையிலே சிலை வழிபாடு இருக்கிறதா என்ற ஒரு சிந்தனையிலே நாம் சிந்திக்க போகிறோம். அதன் முன்பதாக கத்தோலிக்க திரு அவையிலே யாருக்கு முதன்மை இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்கிற பொழுது, இது எப்பொழுதும் கடவுளுக்கு தான் முதல் இடம். கடவுள் விடுதலை பயண புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதனுள்ள யாவற்றிலும் யாதொரு சிலையோ யாவற்றையோ நீ உருவாக்கவோ வழிபடவோ வேண்டாம் என்று மிக அழகாக கடவுள் அதை சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது அதை கிறிஸ்தவர்கள் அனைத்து பிரிவினரும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறோம். அது மட்டுமில்லாமல் கத்தோலிக்க திருச்சபையில் அப்பொழுது ஏன் இந்த சிலைகள், ஏன் கத்தோலிக்க திரு அவையிலே இந்த சிலைகளை நாம் வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்கிற பொழுது, முதலிலாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், பிற சபைகளிலே பார்க்கிற பொழுது, நாம் இப்பொழுது ஒரு பிற சபையிலே போனால் முதலில் அங்கே இருப்பது ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அடுத்ததாக மைக் இருக்கும். அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு ஸ்டேஜ், ஒரு மைக், அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் வரும். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் உள்ளிலே ஏறும் பொழுதே நமக்கு அனைத்திற்கும் மத்தியில் சிலுவை, குரூசிஃபிக்ஸ் அதானது வைக்கப்பட்டிருக்கும். அதன் அருகே இந்த புனிதர்களை வைத்திருப்பார்கள். ஏன் இந்த புனிதர்களை இந்த அருகிலே வைத்திருக்க வேண்டும் என்றால், இயேசு இவ்வுலகை மீட்பதற்காக இப்பூமிக்கு வந்தார். அவருடைய மீட்பு திட்டத்தை பறைசாட்சி, அந்த மீட்பு திட்டத்திற்கு ஒரு மாட்சி அளித்தவர்கள் இந்த புனிதர்கள். இயேசுவுக்கு மாட்சி அளித்தவர் இயேசு, தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி அளித்தார். இந்த புனிதர்கள் இயேசுவுக்கு மாட்சி அளித்தனர். எனவே அவர்கள் வாழ்ந்த அந்த புனித வாழ்வை நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவினுடைய அந்த திருச்சிலுவையின் அருகிலே இந்த புனிதர்களை வைத்திருக்கிறோம். அதன் மட்டுமில்லாமல் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் சிலைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஏன் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலேயே சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வருகிறது. அதற்காக விடுதலை பயண புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள இறைவாக்கியங்களில் மிக அழகாக கடவுள் சொல்கிறார். மேலும் பசும் பொன்னால் 2 கேரூபுகளை மோசையிடம் உருவாக்க கடவுள் சொல்லுகிறார். சிலையை உருவாக்குவது தவறு என்றால், கடவுளை இந்த இடத்திலே ஒரு சிலையை உருவாக்குவதற்காக மோசையிடம் கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்லாமல் எண்ணிக்கை புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள இறைவாக்கியங்களில் மிக அழகாக கடவுள் மோசையிடம் ஒரு வெண்கல பாம்பை உருவாக்க கடவுள் சொல்லுகிறார். பிரான்ஸ் சர்பெண்ட், அப்படி என்றால் ஒரு வெண்கல பாம்பை கடவுள் உருவாக்க சொல்லுகிறார். எதற்காக உருவாக்க சொல்கிறார் என்றால், அதை பார்த்த மக்கள் குணமானார்கள். மாறாக அது ஒரு சிலையை பார்த்ததால் அவர்கள் குணமாகவில்லை, மாறாக கடவுளுடைய மாட்சி அந்த சிலையிலே இருந்ததினால் அவர்கள் குணமானார்கள். மேலும் 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வரை உள்ள இறைவாக்கியங்களில் எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த உள் பக்கங்களுடைய அந்த ஒரு அழகை அது குறிப்பிடுகிறது. அந்த ஆலயம் முழுவதும் தேவ தூதர்களின் உருவங்களும் வேறு உருவங்களும் சிலைகளும் இருந்ததாக அந்த அதிகாரம் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால், அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் குடியிருந்தார், கடவுள் அங்கே இருந்தார், கடவுளுடைய மாட்சி அங்கே இருந்தது. ஆனால் அந்த இடத்திலும் சிலை இருந்தது, கடவுள் அதை ஏற்றுக்கொண்டார். கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், சிலையை உருவாக்குவது தவறல்ல, அதை கடவுளாக நினைத்து வழிபடுவதுதான் தவறு என்று கடவுள் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அதன் பிறகு ஏன் இந்த புனிதர்கள் என்று பார்க்கிற பொழுது, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் மிக அழகாக சொல்கிறது, ஒரு மேகம் முழுவதும் சாட்சிகளை கண்டோம் என்று, எ கிளவுட் ஃபுல் ஆஃப் விட்னஸ் அப்படி என்று சொல்கிற பொழுது இந்த புனிதர்களை அது மிக அழகாக குறிப்பிடுகிறது. ஒரு மேகம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த அந்த புனிதர்களை அந்த எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எனவே தான் கத்தோலிக்க திரு அவை தந்தையாம் கடவுளுக்கு ஒரு முதன்மை இடத்தை கொடுக்கிறது. அதன் பிறகுதான் ஒரு வணக்கங்களை இந்த புனிதர்களுக்கும் மற்ற மறை சாட்சிகளுக்கும் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.